நல்லூர் வட்டம் என்பவர் வீட்டுக்கு அடிக்கடி அவங்க உறவினர் என்ற முறையில் அடிக்கடி மதிப்புத்தக்க இந்த கண்ணாமலை இப்போ கர்ப்பமாக 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அவரை ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செஞ்சு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இவங்க எஸ்டி வகுப்பை சேர்ந்தவங்க. இது சம்பந்தமாக கடும் நடவடிக்கை வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் நேரடியாக புகார் கொடுத்தாங்க. புகார் அடிப்படையில் விசாரணை செஞ்சார் எஸ்பி. அவர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த எதிர்த்தரப்பு ஒரு பேர் என்ன அண்ணாமலை என்பவர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கடந்த ஒரு 6 மாத காலமாக பழகிட்டு இருந்திருக்காங்க. பழகிட்டு அவங்க வீட்டுக்கே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருக்காரு. இவங்களும் அவங்க உறவினர்கள் வீட்டில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாலி கட்டலை. தாலி கட்டாமையே அவர் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒன்றுன்னு சொல்லிட்டு வேறு திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் அதை கருதி அவங்க ஏமாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிட்ட புகார் கொடுத்துருக்காரு. கண்ணாமல் எஸ்பி சார் கடும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. ஏற்படுங்க தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் தெரிவித்ததுனால நீங்கள் இதை அப்படியே வேணால் எஸ்பிட்ட புகார் கொடுத்தாங்க. அமாவாசை இருக்கும்போது நாங்கள் எங்கேயோ வெளியில் போய் இருக்கும்போது என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்கோம். தப்பாக நடந்ததுக்காக இது என்ன இது போல் தப்பாக நீங்கள் நடந்துட்டேன், எனக்கு இந்த பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு என் பொண்ணு கேட்டிருக்கேன். பொண்ணு கேட்டது நான் அந்த பிள்ளைக்கு நான் தாப்பினே இல்லை, எனக்கு அது தெரியாது, நான் வேறு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இந்த பிள்ளை என்ன ஆனது, நீ தானே என்னை கெடுத்ததுக்கு பதில் சொல்லு, இப்போ நான் மாசமாக இருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எஸ்பி கிட்ட தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். பொண்ணை கெடுத்துட்டான், அதுக்கு கிடைக்கணும். என் பேர் காளியம்மா. என்னுடைய தாயார் அவங்களுக்கு சொன்ன உறவினர் முறை தான் ஆகுது. அவங்க வீட்டில் பொம்மை வேலை செய்கிற விற்கிறவங்க வீட்டில் இல்லாதப்ப